ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சிம்பிளான பூரி கிழங்கு தாங்க. வாங்க ஏன் ஸ்டைலில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை ஒரு 2-3 தடவை நல்லா கழுவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி குக்கரில் சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/4 ஸ்பூன் உப்பு, அது கூடவே உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா 3 விசில் வந்ததுக்கப்புறம் குக்கரை இறக்கி அந்த ஸ்டீமெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா வெந்தாச்சு. இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். வானலியை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/4 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் சீரகம், இது ரெண்டுத்தையும் சேர்த்துக்கோங்க. சோம்பு சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற 2 வெங்காயத்தையும் இது கூட சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை சேர்க்கும் போது பார்த்து பொறுமையாக சேர்த்துக்கோங்க, எண்ணெய் மேலே படாமல். வெங்காயத்தை சேர்த்துட்டு பொறுமையாக கிளறி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தான், வெங்காயம் சீக்கிரம் வதங்கணுன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது ஒரு கொத்து கருவேப்பிலை, இது கூடவே குட்டி குட்டியாக நறுக்குனா ஒரு 4 பச்சை மிளகாவை சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லாவே வதங்கி வந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இது கூடவே நறுக்கி வச்ச 2 தக்காளியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கணும். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாம் சேர்த்துருக்குள்ள, இதோட பச்சை வாசையெல்லாம் போய் நல்லா வதங்கி வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, ஒரு ஸ்பூன் அளவு கரம் மசாலா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாப்பொடி சேர்த்துருக்கேன். நம்ம ஆல்ரெடி ஒரு 2-3 பச்சை மிளகாய் சேர்த்ததுனால காரம் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சு மசித்து எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் இது கூட சேர்த்துட்டு மைல்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த மசாலாலாம் உருளைக்கிழங்குல படுற மாதிரி பொறுமையாக நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா எல்லாம் நல்லாவே வதங்கி வந்தாச்சு. அந்த மாதிரி உருளைக்கிழங்கும் நல்லா வெந்தாச்சு. அதனால் ரொம்ப நேரம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 5 நிமிஷம் இருந்தாலே போதும். இப்போது இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் சரியாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடி அடுப்பு ஹை ஃப்ளேமில் 5 நிமிஷம் இருந்தால் போதும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா நம்மளோட அட்டகாசமான பூரிக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. அப்புறம் என்ன, பக்கத்தில் வானலியை வச்சு எண்ணெய் சூடானதும் நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிற ஒவ்வொரு பூரியாக உள்ளார போட்டு எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதாங்க, நம்மளோட சிம்பிளான பூரி உருளைக்கிழங்கு ரெடி. சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.